எவ்ரிஒன் வெல்கம் டு குளோபல் ஷார்ட்ஹேண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து பர்சனல் அசிஸ்டன்ட் டு தி ஹானரபிள் ஜட்ஜஸ், பிரைவேட் செக்ரட்டரி டு தி ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல், பர்சனல் அசிஸ்டன்ட் டு தி ரிஜிஸ்ட்ரார்ஸ், பர்சனல் கிளர்க் டு தி டெபுட்டி ரிஜிஸ்ட்ரார்ஸ் இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து கால்ஃபர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6/4/2025 அன்றைக்கி வந்திருக்கு. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் லாஸ்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2021 சம்திங் அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. ஓகே, இது வந்து ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. தென் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணுன்றத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே ஒன் டைம் கோ த்ரூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. மொபைலில் வந்து அப்ளை பண்ணாதீங்க, டெஸ்க்டாப் இல்லை அப்படின்னா லேப்டாப் இதில் தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு போஸ்ட்டுக்குமே எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, தனித்தனியாக வந்து அப்ளை பண்ண வேண்டாம். ஒரே அப்ளிகேஷன் போதும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. தென் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்ட்டா குடுக்கணும். சப்போஸ் எதனா மாத்தி குடுத்துருந்தீங்க அப்படின்னா, டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. தென் மத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வ்டுல வந்து வருவாங்க. மத்தவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி. மத்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரல் கேட்டகரில வந்து வருவாங்க. அன்ரிசர்வ்டுல வந்து வருவாங்க. மெயினான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். நீங்க வந்து மத்ததெல்லாம் நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுக்குறேன். நீங்க வந்து ஒன் டைம் கோ த்ரூ பண்ணுங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்ஸிஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, பர்சனல் அசிஸ்டன்ட் டு தி ஹானரபிள் ஜட்ஜஸ்க்கு வந்து 28 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்கிறாங்க. பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் பே வந்து 56,100 அங்கேருந்து அது சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து ஸ்பெஷல் பே வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாரி பிரைவேட் செக்ரட்டரி டு தி ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அதே பே ஸ்கேல் தான். ஒரு வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பர்சனல் அசிஸ்டன்ட் டு தி ரிஜிஸ்ட்ரார்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா, 14 வேக்கன்சி. இதுக்கு வந்து பே ஸ்கேல் 36,400ல வந்து ஆரம்பிக்குது. பர்சனல் கிளர்க் டு தி டெபுட்டி ரிஜிஸ்ட்ரார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 போஸ்ட் இருக்கு. இது வந்து ஸ்டெனோடைபிஸ்ட் அந்த மாரி தான். பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா, 20,600லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்ஸீஸ் வந்து பின்னாடி குடுத்துருக்காங்க. அத நம்ம வந்து பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, ஃபர்ஸ்ட்டு ஏஜ் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 37 வரைக்கும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, 37 வயசு வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 32 வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன் சர்வீஸ் வந்து 47 சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்பெஷல் கேட்டகரி இங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அத ஒன் டைம் கோ த்ரூ பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்க்குறப்ப, பர்சனல் அசிஸ்டன்ட் டு தி ஹானரபிள் ஜட்ஜஸ்க்கும், பிரைவேட் செக்ரட்டரி டு தி ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கும் பேச்சுலர் டிகிரி வந்து இருக்கணும். எனி பேச்சுலர் டிகிரி. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் சீனியர் கிரேடும், இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் சீனியர் கிரேட் முடிச்சிருக்கணும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் டைப் ரைட்டிங் அது வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர் கிரேட் வந்து முடிச்சிருக்கணும். தமிழ் ஷார்ட் ஹேண்ட் சீனியர் வந்து தேவை கிடையாது. இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் சீனியர், தமிழ் டைப் ரைட்டிங் சீனியர், இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் சீனியர் இது மட்டும் இருந்துச்சுன்னா வந்து போதும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சிஓஏ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா, அந்த ப்ரொபேஷன் பீரியட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தென் பர்சனல் அசிஸ்டன்ட் டு தி ரிஜிஸ்ட்ரார்ஸ்க்கும், பர்சனல் கிளர்க் டு தி டெபுட்டி ரிஜிஸ்ட்ரார்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் பேச்சுலர் டிகிரி தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் ஷார்ட் ஹேண்ட் சீனியர், இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் சீனியர். டைப் ரைட்டிங்லயும் சரி, தமிழ் டைப் ரைட்டிங் சீனியர், இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் சீனியர். இது வந்து பார்த்தீங்கன்னா, முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் சிஓஏக்கு இதுவும் அதே தான் சிஓஏக்கு. முடிச்சிருக்கணும். சப்போஸ் முடிக்கல அப்படின்னா, ப்ரொபேஷன் பீரியட்ல வந்து முடிச்சிடணும் அப்படின்ற மாரி. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ஃபீ குடுத்துருக்காங்க. பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு, பிரைவேட் செக்ரட்டரி அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1,200 ஓகே. அதுக்கப்புறமா பர்சனல் அசிஸ்டன்ட் டு தி ரிஜிஸ்ட்ரார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1000 பர்சனல் கிளர்க் டு தி டெபுட்டி ரிஜிஸ்ட்ரார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 800 எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் செலக்ஷன் நம்ம வந்து பார்க்கலாம். காமன் ரைட்டிங் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிஃபையிங் இன் நேச்சர் தான். அது வந்து ஃபைனல் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க. வைவா அது வந்து இருக்கு. ஓகே. இப்போ காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் ஆல் தி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 150 மார்க்குக்கு வந்து நடக்க போகுது. அது வந்து 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. பார்ட் ஏ, பார்ட் பின்னு சொல்லிட்டு.
பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இருக்கும். சரிங்களா? ஓஎம்ஆர் 50 கொஸ்டினு மினிமம் வந்து 20 மார்க் வந்து எடுக்கணும். அதே மாரி பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரி ஸ்டாண்டர்ட்ல வந்து கேட்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்டின்னா, இங்கிலீஷ் டெஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப். இது என்னன்றதெல்லாம் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 100 மார்க்குக்கு வந்து நடக்கும். இதில வந்து மினிமம் 35 எடுக்கணும். ஸோ டோட்டல் எக்ஸாமினேஷன் வந்து 3 மணி நேரம் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சிலபஸ் பார்த்தீங்க அப்டின்னா, பார்ட் ஏக்கு ஜெனரல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி படிப்போம் இல்லையா? குரூப் 4க்கு அதே மாரி தான். பார்ட் பி டிகிரி ஸ்டாண்டர்ட்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்டின்னா, எஸ்ஸே ரைட்டிங் ஆன் ஜெனரல் டாபிக்ஸ், ப்ரிசைஸ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், எலாபரேஷன் அப்புறமா வந்து சென்டென்ஸ் ஓனா மேக் பண்றது. இதுதான் வந்து இருக்கும் அப்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒன்னொன்த்துமே அந்த குவாலிஃபையிங் மார்க் வந்து எடுக்கணுங்க. 20, 35 எடுத்தா மட்டும் தான் நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட்க்கே வந்து கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் அசிஸ்டன்ட் டூ தி ஹானரபிள் ஜட்ஜஸ்க்கும், பிரைவேட் செக்ரட்டரி டூ தி ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட்டும், தமிழ் டைப் ரைட்டிங் டெஸ்ட்டும் வந்து இருக்கும். ஓகே. 7 மினிட்ஸ் டிக்டேஷன் அட் 120 வேர்ட்ஸ் பெர் மினிட் இருக்கும். டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் 45 மினிட்ஸ் தான். இங்க வந்து 1 1/2 மணி நேரம் குடுப்பாங்க. அங்க வந்து அப்படியே பாதி 45 மினிட்ஸ் தான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு வந்து டைம். டைப் பண்ற மாரி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க்கு. மினிமம் பாஸ் மார்க் வந்து 28 எடுத்திருக்கணும். ஷார்ட் ஹேண்ட்ல எழுதுறதுக்கு வந்து 10 மார்க்கு. மினிமம் வந்து அதில 4 மார்க்காச்சும் வந்து எடுத்திருக்கணும். இது இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட்ல ஸ்கில் டெஸ்ட்க்கு உண்டானது. தமிழ் டைப் ரைட்டிங் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ்க்கு வந்து 45 வேர்ட்ஸ் பெர் மினிட்ல வந்து டைப் பண்ணணும். எம்சிஎல் பாரதி ஃபாண்ட்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து 20 மார்க். ஸோ ஸ்கில் டெஸ்ட் டோட்டலா வந்து 100 மார்க். மத்த 2 போஸ்ட்க்கு வந்து பார்க்குறப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்டின்னா, டைப் ரைட்டிங் இங்க வந்து கிடையாது. ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட் தான். பர்சனல் அசிஸ்டன்ட் டூ தி ரிஜிஸ்ட்ரார்ஸ்க்கும், பர்சனல் கிளர்க் டூ தி டெப்யூட்டி ரிஜிஸ்ட்ரார்ஸ்க்கும் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் தான். அதே மாரி மேல சொன்ன அதே தான். இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட் வந்து 7 மினிட்ஸ் அட் 120 வேர்ட்ஸ் பெர் மினிட் டிக்டேஷன் வந்து இருக்கும். அத 45 மினிட்ஸ்ல வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி குடுக்கணும். அதே மாரி இங்க தமிழ் ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது 7 மினிட்ஸ் அட் 90 வேர்ட்ஸ் பெர் மினிட். சீனியர் கிரேட் தான். இதுவும் 45 மினிட்ஸ்ல டைப் பண்ணி வந்து குடுக்கணும். இதுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் 200 மார்க் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட்க்கு 100 மார்க்கு. தமிழ் ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட்க்கு வந்து 100 மார்க்கு. மினிமம் பாஸ் மார்க்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் எப்படி மெத்தட் ஆஃப் எவாலுயேஷன் இங்க எப்படி பண்ணுவோமோ, அதே தான் வந்து அது அங்கேயுமே வந்து பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, வைவா. வைவா வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க்கு. மினிமம் வந்து 6 மார்க்காச்சும் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? அவங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், வொக்காபுலரி, மென்டல் அலர்ட்னஸ், ஸ்கில் டெஸ்ட் இது பர்சனல் இன்டர்வியூ மாரி தான் இது. சரிங்களா? இதெல்லாம் வந்து செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடி எழுதுற அந்த காமன் ரிட்டன் டெஸ்ட் வந்து குவாலிஃபையிங் இன் நேச்சர் மட்டும் தான். ஸ்கில் டெஸ்ட்டும், வைவாவும் இது 2 மார்க்கும் சேர்ந்து தான் ஃபைனல் லிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைனல் செலக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஓகே. அதையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. டியூட்டி என்னென்னலாம் இருக்கும்? கோர்ட் அட்டெண்ட் பண்றது. அட்டெண்ட் கோர்ட்ஸ், சேம்பர்ஸ் அண்ட் ரெசிடென்ஸ் ஆஃபீசஸ் ஆஃப் தி ஹானரபிள் ஜட்ஜஸ் டூ டேக் டவுன் ஷார்ட் ஹேண்ட் டிக்டேஷன் அண்ட் டிரான்ஸ்கிரைப் த சேம் வித் எய்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். அப்புறம் வேற எதனா அதர் ஒர்க் குடுத்துருந்தாங்கன்னா, வொர்க்கிங் ஹார்ஸ் வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈவன் ஹாலிடேஸ்மே வந்து ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே தான் ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கான பிரைவேட் செக்ரட்டரி அந்த போஸ்ட்டுக்குமே வந்து அதே தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே அதுதாங்க. நேச்சர் ஆஃப் ஒர்க். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஒண்ணு மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரான்ச்லயோ, இல்லன்னா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லயோ இருக்கும்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட் அண்ட் வைவா வைஸ் வில் பி கண்டக்டட் அட் சென்னை. மோஸ்ட்லி சென்னையில தான் வந்து இருக்கும். சரிங்களா? இல்லன்னா வேற எங்கனா அவங்க இன்ஃபார்ம் பண்றாங்க அப்டின்னா, அங்க வந்து இருக்கும் அப்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரிசல்ட் வந்து வெப்சைட்லயே வந்து சொல்லுவோம் அப்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுதான் வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இத நீங்க வந்து பார்க்கலாம். இந்தபடி தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. இது வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் டூ தி ஹானரபிள் ஜட்ஜஸ் அந்த போஸ்ட்டுக்கு. பிரைவேட் செக்ரட்டரி ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்கு. அது யாருன்னா போட்டி போடலாம். பர்சனல் அசிஸ்டன்ட் டூ தி ரிஜிஸ்ட்ரார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14. அது எப்படி பிரிச்சிருக்காங்கன்றத நீங்க பார்க்குறீங்க. அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்ஸீஸ் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் பர்சனல் கிளர்க். இது வந்து 4 போஸ்ட் இல்லையா? ஸோ அத எப்படி பிரிச்சிருக்காங்கன்றத நீங்க பார்க்குறீங்க. ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அப்ளை பண்ணுங்க. இது ஒரு நல்ல போஸ்ட் தான். ஆனா வந்து காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாவே வந்து இருக்கும்.
ஓகே. இப்போ போத் இயர் முடிச்சவங்க நெறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஷார்ட் ஹேண்ட்ல யார் டச்ல இருக்கிறாங்களோ ஓரளவுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். இல்லன்னா இப்போத்துலேருந்தே கூட ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாமினேஷன் என்ன டேட்ல வந்து இருக்கு அப்படின்றத எங்கேயும் மென்ஷன் பண்ண மாரி தெரியல. ஓகே. அத பத்தி எதனா தகவல் வந்துச்சு அப்படின்னா, நான் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்றேன். இல்லன்னா தனியா ஒரு வீடியோலயே நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க் யூ. நம்ம இன்னொரு வீடியோல வந்து பார்ப்போம்.